ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சதையும் மீல் மேக்கரை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ காமிச்சிருக்க டம்ளரில் வந்துட்டு 2 டம்ளர் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி டெய்லி யூஸ் பண்ண வரலாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். அது 2 டம்ளர் எடுத்து தனியாக பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சாச்சு. மீல் மேக்கரும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணியிலேருந்து புழிஞ்சு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, தயிர், உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மசாலா அந்த உப்பெல்லாம் வந்து மீல் மேக்கருக்குள்ளே நல்லா இறங்கி இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறது. வந்து பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் அந்த மிளகாத்தூள் இதுதான் மசாலா ஐட்டம். உப்பு போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. போட்டுட்டு நமக்கு கை தாங்க பெஸ்ட்டு, அதனால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் ஒரு கையிலே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறனால அது ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கையிலே பிசைஞ்சு விட்டால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு கையில் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணோம்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு. நான் பிரியாணிக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றுவாங்க. இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. மற்றபடி நான் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் சமைக்க தான் கட் பண்ணிப்பேன். இந்த கட் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு இருந்தால் டைம் ஆயிருங்க, காலையில் ஸ்கூல் அனுப்ப முடியாத குழந்தைங்கள. ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சமைக்கவே வந்துட்டு நான் எல்லாமே காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது செய்கிறதுக்கு குக்கரில் வந்துட்டு எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, அப்புறமேட்டுக்கு கல்பாசி, ஸ்டார் அன்னாசி பூ, அப்புறம் சோம்பு, இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஏலக்காய் 2, பட்டை 2 இன்ச் போட்டுக்கோங்க. அப்புறம் கிராம்பு 3 கிராம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு எல்லாம் ஒவ்வொன்றா சைட் பை சைடாக பொரிய ஆரம்பிக்கிட்டோங்க. இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் ஒரு நேரத்துக்கு. ஸோ அதனால் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா ரொம்ப பெருசாக நீளமாக இருந்ததுங்க. ஸோ அதனால் அதை கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரத்துக்கு முன்னாடி வரல நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பூண்டு போடுவேன். ஒரு சிலர் வந்து இஞ்சியோட அளவு கம்மி பண்ணி பூண்டு அதிகமாக போடுவாங்க. நான் 2மே ஒரே அளவாக தான் எடுத்துப்பேன். இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே வந்து கம்மியாக செஞ்சிங்கன்னா இதில் ஹாஃப் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி செய்கிறோம்னா நம்ம தக்காளியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து மீல் மேக்கருங்கிறதுனால தக்காளி ஒன்று கூடவே போட்டிருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெசிபிலாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா சுருண்டு வதங்கிருச்சுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் அந்த வாசனையும் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும்.
தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து எப்போவுமே புதினா கொத்தமல்லி வந்து அப்படியே போட மாட்டேங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி மீல் மேக்கர் பிரியாணி இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம், நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது பாதி அரைச்சும் பாதி அப்படியே முழுசாகவும் போட்டுருவேன். ஸோ இதை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெய் பாருங்கள் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் மசாலா வந்து மிளகாத்தூள் அதிலே போட்டுட்டேங்க. பிரியாணி மசாலாவும் போட்டுட்டேன், கரம் மசாலாவும் போட்டுட்டேன். ஸோ மசாலா வந்து இப்போ கம்மியாக போட்டுட்டா போதும். இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன்லங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க, அதுக்கு தான் அரைச்சி ஆட் பண்ணுறது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த மீல் மேக்கருக்கு தேவையான பிரியாணி மசாலா கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலாம் நல்லா வேக வச்சுட்டு, இதுக்கு வந்து நான் சாப்பாடு அரிசிக்கு 1 டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவல்லங்க, அந்த மாதிரி 5 டம்ளர் தண்ணி வந்து அளந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது வந்துட்டு நம்ம உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வந்து கொதிக்கிற வரலும், அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம அரிசி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம்லங்க, அதை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட மணக்க மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நார்மல் ரைஸில் செஞ்ச பிரியாணி தான். ஸோ அடுத்தது தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு போட்டு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.